ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 2. கப்பற்படை தளபதி லூயி எவிலா ஒரு பிரபலமற்ற நகரின் வெறிச்சோடி போன மதுபான விடுதிக்குள்ளே நாற்காலியில் அமர்ந்திருந்தார். தன்னுடைய பயணத்தால் களைத்து போயிருந்த அவர் 12 மணி நேரங்களுக்குள் பல்லாயிரம் மைல்களுக்கும் அப்பால் அவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் வேலைக்காக அப்பொழுதுதான் வான்வழியே வந்திருந்தார். தன்னுடைய 2வது மென்பானத்தை முதல் முறை உறிஞ்சிய அவர் அந்த விடுதிக்கு பின்னால் இருக்கும் வண்ணமயமான கண்ணாடி புட்டிகளின் வரிசையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பாலைவனத்தில் யார் வேண்டுமானாலும் குடிக்காமல் இருந்துவிடலாம். ஆனால் விசுவாசம் மிக்க ஒருவனால் மட்டும்தான் ஒரு பாலைவன சோலையில் அமர்ந்து தன்னுடைய உதடுகளை கூட பிரிப்பதற்கு மறுக்க முடியும் என்று அவர் நினைத்து கொண்டார். எவிலா ஏறக்குறைய 1 வருட காலத்திற்கு இந்த சாத்தானுக்காக தன் உதடுகளை பிரிக்கவில்லை. அந்த கண்ணாடியால் ஆன விடுதியில் தன்னுடைய பிரதிபலிப்பை அவர் பார்த்ததும் அவரையே திரும்பி பார்க்கும் பிம்பத்தினால் ஏற்பட்ட ஒரு அரிதான திருப்தி உணரும் தருணத்திற்கு அவர் தன்னைத்தானே அனுமதித்துக் கொண்டார். வயதாகி போதல் என்பது ஒரு பொறுப்பு என்பதை காட்டிலும் அதை ஒரு சொத்தாகவே பார்க்கின்ற அதிர்ஷ்டக்கார மெடிட்டரேனியன் ஆட்களுள் எவிலாவும் ஒருவர். கடந்த பல்லாண்டுகளில் அவருடைய கருத்த விரைப்பான தாடி தனித்துவமான வெண்கருமை நிறத்தால் மென்மையாகியிருந்தது. அவருடைய பயமுறுத்தும் இருளடர்ந்த கண்கள் ஒரு சாந்தமான நம்பிக்கையால் ஆசுவாசப்பட்டிருந்தன. அத்துடன் அவருடைய அழுத்தமான ஆலிவ் நிற தோல் இப்பொழுது சூரிய ஒளியில் காய்ந்து சுருங்கி போய் நிரந்தரமாக அரை கண்ணால் கடலை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு குணவியலை அவருக்கு கொடுத்திருந்தது. 63 வயதிலும் கூட ஒல்லியான நிறம் வாங்காத அவருடைய உடலின் கவரக்கூடிய உடல் அமைப்பு அவருடைய பிரத்யேகமாக தைக்கப்பட்ட சீருடையால் மேற்கொண்டு மெருகேறியிருந்தது. அச்சமயத்தில் எவிலா தன்னுடைய முழுமையான கப்பற்படை வெள்ளை சீருடையில் இருந்தார். கம்பீரமான தோற்றத்தை தரும் அந்த பிரத்யேக உடை 2 அடுக்கு வெள்ளை ஜாக்கெட், அகன்ற கருப்பு நிற தோல் பகுதி பட்டைகள், வரிசையான சேவை பதக்கங்கள், கஞ்சி போட்ட வெள்ளை கழுத்துப்பட்டை கொண்ட சட்டை மற்றும் வெள்ளை பட்டு துணி வைத்து தைக்கப்பட்ட கைப்பிடி ஓரங்கள் ஆகியவற்றை கொண்டிருந்தன. ஸ்பானிஷ் ஆர்மதா இந்த பூமியில் மிகுந்த திறனுள்ள கடற்படையாக இல்லாது போயிருக்கலாம். ஆனாலும் ஒரு அதிகாரி எவ்வாறு உடையணிய வேண்டும் என இப்பொழுதும் கூட எங்களுக்கு தெரியும். இந்த அட்மிரல் பல வருடங்களாகவே இந்த சீருடையை அணியவில்லை. ஆனால் இது ஒரு பிரத்யேக இரவு. மேலும் முன்னதாக அவர் இந்த அறியப்படாத நகர தெருக்களில் நடந்து சென்ற போது பெண்களின் சாதகமான பார்வைகளையும் விலகிச் செல்லும் ஆண்களையும் கண்டு ரசித்திருக்கிறார். விதிமுறையின்படி வாழ்பவர்களை எல்லோருமே மதிக்கிறார்கள். ஹாட்ரா டோனிகா என்ற அந்த அழகான பணிப்பெண் வினாவினாள். 30களில் இருந்த அவள் முழு உருவத்தினளாக குறும்பு புன்னகையுடன் காணப்பட்டாள். எவிலா தலையை குலுக்கினார். வேண்டாம், நன்றி. அந்த மதுபான விடுதி முற்றிலும் வெறிச்சோடி போயிருந்தது. பணிப்பெண்ணின் கண்கள் தன்னை மெச்சுவதை எவிலாவால் உணர முடிந்தது. மறுபடியும் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருந்தது. நான் படுபாதாளத்தில் இருந்து திரும்பி வந்திருக்கிறேன். 5 வருடங்களுக்கு முன்னர் எவிலாவின் வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்துவிட்ட அந்த பயங்கரமான நிகழ்வு அவருடைய மனதின் அடி ஆழத்தில் நிரந்தரமாக உறைந்து விட்டது.
செவிடாக்கும்படியாக பூமி பிளந்து அவரை முழுவதுமாக விழுங்கிவிட்ட அந்த ஒரே நிகழ்வு. செவையல் தேவாலயம். ஈஸ்டர் காலை நேரம். வண்ணம் தீட்டிய கண்ணாடிகளில் பரவி கொண்டிருந்த அந்த லூசியான் சூரியன் அந்த தேவாலயத்தின் கற்களால் ஆன உட்புறங்கள் நெடுக்கிலும் உமிழ்ந்த ஒளி கதிர்களில் கலடெஸ்கோப் வண்ணத்தை வாரி இறைத்து கொண்டிருந்தது. புத்துயிர்ப்பின் அற்புதத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொண்டாடி கொண்டிருக்கையில் குழல் வாத்தியங்கள் மகிழ்ச்சிகரமான ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. எவிலா அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் மண்டியிட்டிருந்தார். அவருடைய மனம் நன்றி உணர்வால் நிரம்பியிருந்தது. கடலில் அவருடைய வாழ்நாள் சேவைக்கு பின்னர் குடும்பம் என்ற இறைவனின் மகத்தான பரிசால் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தார். பெரிதாக புன்னகைத்தபடியே திரும்பி எவிலா தோள்பட்டைக்கு பின்னால் இருந்த தன் இளம் மனைவி மரியாவை பார்த்தார். தேவாலய பிரகாரத்தில் நீண்ட தூரம் நடந்து வர முடியாத அளவுக்கு முதிர் கர்ப்பமுற்றிருந்த அவள் இன்னமும் இருக்கையிலேயே அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அருகே அவர்களுடைய 3 வயது மகன் பெப்பே தன்னுடைய தந்தையை நோக்கி உற்சாகத்துடன் கையசைத்தான். எவிலா அவனை பார்த்து கண்ணடித்தார். மரியா தன் கணவனை பார்த்து இனிமையாக புன்னகைத்தாள். நன்றி இறைவா என்று நினைத்தபடியே புனித கோப்பையை வணங்கிட கூட்டத்தை நோக்கி திரும்பினார் எவிலா. சற்று நேரத்தில் செவிடாக்கும்படியான ஒரு பெரும் வெடிப்பொலி அந்த பிரதான தேவாலயத்தின் ஊடாக கிழித்து சென்றது. ஒரு பளிச்சிடலில் அவருடைய மொத்த உலகமும் தீயில் சிதறி போனது. வெடிப்பலையானது எவிலாவை அந்த பிரார்த்தனை கூடத்திற்கு முன்னால் பலவந்தமாக தள்ளியது. அவருடைய உடல் எரிந்தபடி விரையும் அழிமானங்களாலும் மனித உடல் பாகங்களாலும் நசுங்கியது. எவிலாவுக்கு நினைவு திரும்பிய போது அந்த அடர்த்தியான புகையில் அவரால் மூச்சு விட முடியவில்லை. ஒரு கணம்தான் தான் எங்கே இருக்கிறோம், என்ன நடந்தது என்பதே அவருக்கு தெரியவில்லை. பிறகு அவருடைய காதில் ரீங்கரித்து கொண்டிருந்த சத்தத்திற்கும் மேலாக துன்புற்ற அலறல்கள் அவருக்கு கேட்டன. கால்களை ஊன்றி எழுந்து நின்ற எவிலா தான் எங்கிருக்கிறோம் என்ற பயங்கரத்தை உணர்ந்தார். இவையெல்லாம் ஒரு கொடும் கனவு என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். புகை நிரம்பிய அந்த தேவாலயத்தில் பின்பக்கமாக தடுமாறி விழுந்த அவர் முணங்கிக் கொண்டிருந்தவர்களையும் உறுப்புகளை இழந்தவர்களையும் தவழ்ந்து கடந்தபடியே சற்று நேரத்துக்கு முன்னர் அவருடைய மனைவியும் மகனும் புன்னகைத்த ஒரு உத்தேசமான இடத்தை நோக்கி அவசர கதியில் தடுமாறி சென்றார். அங்கே எதுவுமே இல்லை. இருக்கைகளும் இல்லை, மக்களும் இல்லை. எரிந்து போன தரையில் இரத்தம் தோய்ந்து குப்பை கூலங்கள் மட்டுமே இருந்தன. அந்த பயங்கர நினைவு உலோக விடுதி கதவின் கிளிங் ஒளியால் தகையை கூர்ந்து சிதறி போனது. தன்னுடைய மென்பானத்தை எடுத்த எவிலா அதை ஒரு மிடுறு உறிஞ்சிவிட்டு அதற்கு முன்பாக பல தடவைகள் வலுக்கட்டாயமாக செய்து கொண்டதைப் போல அந்த இருளை தலையை குலுக்கி விரட்டி அடித்து கொண்டிருந்தார். அந்த விடுதி கதவு சுழன்று திறந்தபோது எவிலா திரும்பி பார்க்கையில் பருத்த உடல் கொண்ட 2 பேர் தள்ளாடிக்கொண்டே உள்ளே வந்தனர். ஒரு அபத்தமான ஐரிஷ் விளையாட்டு பாடலை பாடிக்கொண்டு வந்த அவர்கள் தங்களுடைய வயிறுகளை மறைக்கும்படியாக பச்சை நிற கால்பந்தாட்ட சீருடைகளை அணிந்திருந்தனர். இந்த மதிய பொழுது ஆட்டம் அயர்லாந்திற்கு வெளியில் இருந்து வந்தவர்கள் வசம் சென்று விட்டது தெளிவாக தெரிந்தது. இதை எனக்காக சமிக்கையாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்ட எவிலா எழுந்து நின்றார். இழவெடுக்க என்று கத்திய புதிதாக வந்தவர்களில் ஒருவன் எவிலாவின் கம்பீரமான சீருடையை முறைத்து பார்த்தான். இதுதான் ஸ்பெயின் ராஜா,
வெடிச்சிரிப்பு சிரித்த 2 பேரும் அவரை நோக்கி தள்ளாடியபடியே வந்தனர். எவிலா அவர்களை கடந்து போய்விடவே முயற்சித்தார். ஆனால் உருவத்தில் பெரிதாக இருந்தவன் அவருடைய கையை முரட்டுத்தனமாக பிடித்து இருக்கையை நோக்கி பின்னுக்கு இழுத்தான். கொஞ்சம் இருங்கள் மேன்மை பொருந்தியவரே, நாங்கள் இவ்வளவு தூரம் கடந்து ஸ்பெயினுக்கு வந்திருக்கிறோம். ராஜாவுடன் கொஞ்சம் பியர் அருந்திவிட்டு போகிறோமே. அவனுடைய அழுக்கேறிய கை தன்னுடைய புத்தம் புது சட்டையின் கைப்பகுதியை அழுத்துவதை எவிலா பார்த்தார். போக விடுங்கள் என்று அவர் அமைதியாக கூறினார். நான் போயாக வேண்டும். முடியாது. ஒரு பியர் சாப்பிட நீ இருந்துதான் ஆக வேண்டும் நண்பா என்றார். அந்த ஆளுடைய நண்பன் எவிலாவின் மார்பில் இருந்த பதக்கங்களில் அழுக்கான விரலால் நோண்டத் தொடங்கிய போது அவன் தன்னுடைய பிடியை இறுக்கினான். உன்னை பார்த்தால் ஹீரோவை போல் இருக்கிறது கிழவா. அவன் எவிலாவின் மிகவும் மதிப்பு வாய்ந்த இலச்சினைகளுள் ஒன்றை பிடித்திழுத்தான். மத்திய கால கதாயுதமா? அப்படியென்றால் நீ வெண்புறவியில் வரும் வீரனா? அவன் பலமாக சிரித்தான். சகித்துக்கொள், எவிலா தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொண்டார். அவர் இவர்களைப் போல் எண்ணற்றவர்களை பார்த்துவிட்டார். சின்னத்தனமானவர்கள், மகிழ்ச்சியற்ற பிறவிகள், எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் இல்லாதவர்கள். மற்றவர்கள் அவர்களுக்கு போராடி பெற்றுத்தந்த சுதந்திரங்களையும் விடுதலைகளையும் குருட்டாம்போக்காக அவமதிப்பவர்கள். உண்மையில் எவிலா மென்மையாக பதிலுரைத்தார். இந்த கதாயுதம் ஸ்பானிஷ் கடற்படையின் யுனைடெட் டி ஒப்ரேசியோன்ஸ் எஸ்பெசில்ஸின் சின்னம். ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸா என்று அவன் போலியாக நடுங்கி நடித்து காட்டினான். நன்றாகிருக்கிறதே. அப்படியென்றால் அது என்ன சின்னம் என்று கேட்ட அவன் எவிலாவின் வலது கையை சுட்டி காட்டினான். எவிலா தன்னுடைய உள்ளங்கையை பார்த்தார். மென்மையான சதைக்கு நடுவில் கருப்பு நிறத்தில் பச்சை குத்திருந்தது. அது 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சின்னம். இந்த குறியீடு என்னுடைய பாதுகாவலாக விளங்குகிறது என்று நினைத்தபடியே அந்த இலச்சினையை பார்த்தார் எவிலா. இருந்தாலும் எனக்கு அது தேவைப்படாது. அதை விடு என்ற அந்த தடியன் எவிலாவின் கையை விட்டுவிட்டு தன்னுடைய கவனத்தை பணிப்பெண் மீது திருப்பினான். நீ சிக்கென்று இருக்கிறாய் என்றான். நீ 100% ஸ்பானிஷா? ஆமாம் என்று அவள் மகிழ்ச்சியுடனே கூறினாள். உன்னிடத்தில் கொஞ்சம் கூட ஐரிஷ் தனம் இல்லையா? இல்லை. உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? அவன் முரட்டுத்தனமாக ஆடியபடியே மேசையை குத்தினான். அவளை விட்டுவிடு, எவிலா கட்டளையிட்டார். சுழன்று திரும்பிய அவன் அவரை முறைத்து பார்த்தான். 2வது தடியன் எவிலாவின் மார்பில் கையை வைத்து அழுத்தினான். என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கே சொல்ல பார்க்கிறாயா? நாள் முழுவதும் பயணம் செய்த களைப்பில் இருந்த எவிலா மதுபான மேசையை நோக்கி நகரும்போது ஆழமாக மூச்சிழுத்து கொண்டார். ஜென்டில்மேன், தயவு செய்து உட்காருங்கள். நானே உங்களுக்கு பியர் வாங்கி தருகிறேன். அவர் இங்கேயே இருப்பதில் சந்தோஷம் என்று நினைத்து கொண்டால் பணிப்பேன். அவளால் தன்னை பார்த்து கொள்ள முடியும் என்றாலும் இந்த அதிகாரி 2 முரடர்களையும் எவ்வளவு அமைதியாக சமாளிக்கிறார் என்பதை பார்த்தபோது அவளை அது சற்று நேரம் முடிவெடுக்க முடியாமல் செய்தது என்பதுடன் அவர் கடையை மூடும் வரை இருப்பார் என்றும் நம்பிக்கை கொள்ள செய்தது. அதிகாரி 2 பேர்களுக்கு ஆர்டர் செய்தார். தனக்கென்று மற்றொரு டானிக் வாட்டர் வாங்கி கொண்டு அந்த பாரில் இருந்த தன்னுடைய இடத்திற்கே திரும்பினார். அந்த கால்பந்து தடியன்கள் இருவரும் அவருக்கு இரு பக்கத்திலும் அமர்ந்தனர். டானிக் வாட்டரா? ஒருவன் நக்கலடித்தான். நாம் சேர்த்து குடிக்கப் போகிறோம் என்றல்லவா நினைத்தேன். அதிகாரி பணிப்பெண்ணை பார்த்து சோர்வாக சிரித்துவிட்டு தன்னுடைய டானிக்கை காலி செய்தார்.
எனக்கு ஒருவரை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்று கூறிவிட்டு எழுந்தார் அதிகாரி. ஆனால் உங்களுடைய பெயரை ரசித்து மகிழுங்கள். அவர் எழுந்து நின்றதும் ஏற்கனவே ஒத்திகை பார்த்து விட்டது போல் 2 பேருமே அவருடைய தோள்களில் முரட்டு கைகளை வைத்து அவருடைய இருக்கையில் அழுத்தி அமர வைத்தனர். அந்த அதிகாரியின் கண்களில் ஒரு கோப பொறி மின்னி மறைந்தது. தாத்தா, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை எங்களிடம் விட்டுவிட்டு செல்ல நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. அந்த தடியன் அவளை பார்த்து தன்னுடைய நாக்கால் ஆபாசமாக எதையோ செய்து காட்டினான். அதிகாரி நீண்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்த பின்னர் தன்னுடைய மேல் சட்டைக்குள் கையை விட்டார். 2 பேருமே அவரை பிடித்து கொண்டனர். ஹே, என்ன செய்கிற? அந்த அதிகாரி மிக மெதுவாக தன்னுடைய கைபேசியை வெளியே எடுத்தபடி அவர்களிடம் ஸ்பானிஷில் ஏதோ சொன்னார். அவர்கள் ஏதும் புரியாமல் அவரை வெறித்து பார்த்தனர். பின்னர் அவர் ஆங்கிலத்தில் கூறினார், மன்னிக்க வேண்டும், என் மனைவியை அழைத்து நான் வருவதற்கு தாமதமாகும் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். நான் இங்கே சற்று அதிக நேரம் இருக்க வேண்டும் போலிருக்கிறதே. இப்பொழுது நீ பேசலாம் என்று அவர்களில் பெரிதாக இருந்தவன் சொல்லிவிட்டு தன்னுடைய பியரை காலி செய்தவுடன் கண்ணாடி கோப்பையை மேசையின் பலமாக வைத்தான். இன்னொன்று. பணிப்பெண் அந்த தடியன்களின் கோப்பைகளை நிரப்பும் பொழுது அந்த அதிகாரி தன்னுடைய கைபேசியில் சில பொத்தான்களை அழித்துவிட்டு காதில் வைப்பதை கண்ணாடியில் பார்த்தாள். அந்த அழைப்பு சென்றடைந்தது. அவர் துரிதமான ஸ்பானிஷில் பேசினார். அந்த விடுதியின் பெயரையும் தனக்கு முன்பிருந்த கடற்கரையும் தெரிவித்தார். அவர் ஒரு கணம் காத்திருந்த பின்னர் தொடர்ந்து கூறினார். பணிப்பெண்ணின் இதய துடிப்பு அதிகரித்தது. 2 பேர் அடிபட்டிருக்கிறார்களா? அவர் சொன்னவற்றை புரிந்து கொள்ளும் முன்னரே அவளுக்கு ஏதோ ஒன்று மங்கலாக தெரிந்தது. தனக்கு வலப்பக்கம் சுழன்று திரும்பிய அதிகாரி ஒரு முழங்கையை பருத்த தடியனின் மூக்கு நொறுங்கி போகும் வகையில் மேல் நோக்கி செலுத்தினார். அவனுடைய முகம் சிவப்பு நிறத்தில் கொப்பளிக்க பின்னால் சரிந்து விழுந்தான். 2வது எதிர்வினையாற்றும் முன்னரே மறுபடியும் சுழன்ற அந்த அதிகாரி இந்த முறை அவருக்கு இடதுபுறத்தில் இருந்தவனுடைய மூச்சு குழாய் அவருடைய மற்றொரு கை நொறுக்கவே அவன் இருக்கையில் இருந்து பின்னால் விழுந்தான். தரையில் கிடந்த இருவரையும் அந்த பணிப்பெண் அதிர்ச்சியுடன் உற்று பார்த்தாள். ஒருவன் வேதனையில் கதற, மற்றொருவன் தன்னுடைய தொண்டையால் திணறிக்கொண்டும் அதை பிடித்து கொண்டபடியும் கிடந்தான். அந்த அதிகாரி மெதுவாக எழுந்து நின்றார். ஒரு அச்சுறுத்தும் அமைதியுடன் அவர் தன்னுடைய வாலெட்டை எடுத்து மேசையின் மீது ஒரு 100 யூரோ தாளை வைத்தார். மன்னித்துக் கொள்ளுங்கள் என அவளிடம் அவர் ஸ்பானிஷில் சொன்னார். உங்களுக்கு உதவி செய்ய சீக்கிரத்திலேயே காவல்துறை இங்கு வந்துவிடும். பின்னர் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். வெளிப்புறத்தில் இரவு நேர காற்றை உள்வாங்கிய அட்மிரல் எவிலா அலமேடா டி மசாரேடோ வழியாக ஆற்றை நோக்கி சென்று கொண்டிருந்தார். காவல்துறை சைரன் ஒலிகள் நெருங்கி வந்தபோது அவர் நிழலில் மறைந்து கொண்டு அதிகாரிகளை கடந்து செல்ல விட்டார். தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. இன்றிரவு மேற்கொண்டு எத்தகைய சிக்கலிலும் அவர் மாட்டிக்கொள்ள இயலாது. இன்றிரவு செயல் திட்டத்தை ரீஜன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எபிலாவுக்கு ரீஜென்ட்டிடம் இருந்து உத்தரவுகளை பெற்றுக்கொள்வதில் ஒரு எளிமையான அமைதி கிடைத்தது. தீர்மானங்கள் எதுவும் இல்லை, குறை கூறவும் எதுவும் இல்லை, செயல் மட்டுமே. வாழ்நாள் முழுவதும் கட்டளைகள் இட்டுக்கொண்டிருந்த பின்னர் சுக்கானை விடுவித்து கொண்டு மற்றவர்கள் அந்த கப்பலை செலுத்த விடுவதிலும் ஒரு நிம்மதி இருக்கிறது. இந்த போரில் நான் ஒரு காலாட்படை வீரன். சில நாட்களுக்கு முன்னர் ரீஜன் அவருடன் பகிர்ந்து கொண்ட ஒரு ரகசியம் மிகவும் ரகசியமாக தொந்தரவுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது என்பதுடன் அதற்காக எவிலா தன்னை முழுவதுமாக
ஒப்புக்கொடுப்பதை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை. நேற்றிரவு செயல் திட்டத்தின் காட்டுமிராண்டித்தனம் அவரை இன்னமும் துரத்தி கொண்டிருந்தது. ஆனாலும் கூட அவருடைய செயல்கள் மன்னிக்கும்படி என்பது அவருக்கு தெரிந்தே இருந்தது. நீதி நியாயம் பல்வேறு வடிவங்கள் கொண்டது. இன்று இரவுக்குள் நிறைய பேர் சாகப் போகிறார்கள். ஆற்றங்கரையில் இருந்த ஒரு திறந்த வெளி சதுக்கத்திற்குள் எவிலா நுழைந்தபோது தனக்கு முன்பிருந்த ஒரு பிரம்மாண்ட கட்டுமானத்தை பார்த்த அவர் கண்களை உயர்த்தினார். உலோக பாலங்களால் மூடப்பட்டு தாறுமாறான வடிவங்களில் இருந்த ஒரு அலையலையான கந்தல் அது. 2000 வருட கட்டுமான முன்னேற்றத்தை ஒட்டுமொத்த குழப்பத்திற்காக ஜன்னலுக்கு வெளியே வீசி எரிந்துவிட்டதை போல் இருந்தது. சிலர் அதை மியூசியம் என்கின்றனர். நான் இதை குரூரம் என்பேன். தன்னுடைய சிந்தனைகளில் கவனம் செலுத்திய எவிலா அந்த சதுக்கத்தை கடந்து பில்பாவின் குகைன்ஹம் மியூசியத்திற்கு வெளியில் இருந்த விசித்திர சிற்ப தொடர்களின் ஊடாக சென்று கொண்டிருந்தார். அவர் அந்த கட்டிடத்தை நெருங்கியதும் தங்களுடைய அருமையான கருப்பு வெள்ளை உடைகளில் டசன் கணக்கான விருந்தினர்கள் ஒன்று கலந்திருப்பதை கண்டார். கடவுளற்ற கூட்டம் ஒன்று கூடியிருக்கிறது. ஆனால் இன்று இரவு யாரும் கற்பனை செய்திருந்தபடி நடக்கப் போவது இல்லை. தன்னுடைய அட்மிரல் தொப்பியை நேராக்கி கொண்ட அவர் மேல்கோட்டை சரி செய்து கொண்டு மனரீதியாக தனக்கு வழங்கப்பட்ட வேலைக்கு தன்னை திடப்படுத்தி கொண்டார். இன்றிரவு ஒரு மிகப்பெரிய செயல் திட்டத்தின் ஒரு பகுதிதான் நீதி நியாயத்திற்கான ஒரு சிலுவை போர். எவிலா நடுக்கூடத்தை கடந்து மியூசியத்தின் நுழைவாயிலை நெருங்கிய போது தன்னுடைய பையில் இருந்த ஜெபமாலையை மென்மையாக தொட்டு பார்த்து கொண்டார். அத்தியாயம் 2 முடிந்தது.